இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல உழைப்பே உயர்வு தரும், மனிதராக பிறந்த அனைவருக்குமே கடுமையாக உழைத்தால் மட்டுமே வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தை ஈட்ட முடியும். சிலர் சுயமாக தொழிலில் வியாபாரங்கள் செய்து அதன் மூலம் பொருட்கள் ஈட்டுகின்றனர். இந்த தொழில் அதிபர்கள் மற்றும் வியாபாரிகள் தாங்கள் செய்கின்ற தொழிலில் வியாபாரங்களில் நஷ்டங்களை தவிர்க்கவும் லாபங்கள் அதிகம் பெறவும் முன்னோர்களால் சில பரிகாரங்கள் கூறப்பட்டுள்ளன. அந்த பரிகாரங்களை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்றோம் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பதிவுக்குள்ள போயிடலாம். செய்யும் தொழிலில் மற்றும் வியாபாரங்களில் வெற்றி பெற நினைப்பவர்கள் தினமும் காலையில் எழுந்து குளித்து முடித்தவுடன் வாழைப்பழம், பேரிச்சம்பழம், முந்திரி, தேன், கற்கண்டு போன்றவற்றை ஒன்றாக கலந்து பஞ்சாமிர்தம் தயாரிக்க வேண்டும். பின்பு உங்கள் பூஜை அறையில் மகாலட்சுமியின் படத்திற்கு முன்பு பஞ்சமுக தீபம் ஏற்றி வணங்கி பஞ்சாமிர்தத்தை லட்சுமிக்கு நேவேத்தியம் வைத்து அதை பிரசாதமாக உண்ண வேண்டும். பிறகு அந்த பிரசாதத்தை உங்களிடம் பணிபுரியும் பணியாளர்கள் உண்ண கொடுக்க வேண்டும். இந்த பரிகாரம் உங்கள் தொழிலில் எப்போதும் நஷ்டம் ஏற்படாமல் காக்கும். தினமும் இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை அன்று மட்டும் செய்யலாம். நவதானியங்களை எடுத்து ஒரு வெள்ளை துணியில் முடித்து உங்கள் தொழில் வியாபாரம் நடக்கும் இடங்களில் வாயிற்படியின் மீது கட்டி தொங்கவிட வேண்டும். அதே போல் ஒரு நவதானிய முடிப்பை உங்கள் கடை கல்லாப்பெட்டியில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி செய்வதால் உங்களுக்கு அதிக அளவு வாடிக்கையாளர்கள் கிடைத்து அதன் மூலம் லாபம் பெருகும். தினமும் கடையை திறந்தவுடன் நன்கு பெருக்கி சுத்தம் செய்து அங்கு கடவுளின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி தூபங்கள் கொளுத்திய பின்பு உங்கள் வியாபார தொழில்களை மேற்கொள்ள வேண்டும். அமாவாசை தோறும் பூசணிக்காயை கொண்டு உங்கள் தொழில் வியாபாரம் நடக்கும் இடங்களை திருஷ்டி கழித்து உடைக்க வேண்டும். உங்களின் வியாபாரத்தில் தினந்தோறும் கிடைக்கும் பணத்தையும் அதில் கிடைக்கும் பெரிய லாப தொகையையும் தினமும் வீட்டில் இருக்கும் லட்சுமியின் படத்திற்கு முன் வைத்து வணங்கிய பின்பு அலமாரியில் வைக்க வேண்டும். இப்படி செய்தால் என்றும் பணம் தட்டுப்பாடு வராமல் லட்சுமி தேவி அருள் புரிவார். வருடத்திற்கு ஒரு முறை திருப்பதியில் திருச்சானூர் பத்மாவதி கோவிலுக்கு சென்று வணங்கி பின்பு திருமலையில் வீட்டிற்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனை வணங்க வேண்டும். இந்த வேண்டுதல் உங்களின் செல்வ சேமிப்பை உயர்த்தும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.